கோவில்பட்டி, இது உங்கள் அபிமான கோவில்பட்டி இசை FM. Hello கோவில்பட்டி, this is your favorite கோவில்பட்டி இசை FM. இந்த சாதாரணமா நாம ரோட்ல நடந்து போகும்போது இல்லனா வாட்ஸ்அப்ல ஒரு டிஜிட்டல் போஸ்டர் வந்தா அதை எப்படி பார்ப்போம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சும்மா ஒரு 2-3 வினாடி பார்ப்போம். எந்த ஊரு என்ன தேதின்னு தேடுவோம், அவ்வளவுதானே? ஆமா, அவ்வளவுதான். அந்த தகவல் நம்ம மூளைக்கு போனோன்னே அடுத்த வேலைக்கு நாம நகர்ந்துடுவோம். ஆனா இன்னைக்கு நம்ம கையில ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. ஓ, என்ன இது? வரப்போகிற கோவில்பட்டி புத்தக திருவிழா 2026ஓட அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தான் அது. மேலோட்டமா பார்த்தா இது வெறும் தேதியும் இடத்தையும் சொல்ற ஒரு சாதாரண போஸ்டர் மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். ஆனா கண்டிப்பா அதுக்குள்ள வேற ஏதோ இருக்குன்னு சொல்ல வரீங்க, ரைட்? எக்ஸாக்ட்லி. ஒரு சமூகவியலாளரோட பார்வையில கொஞ்சம் நிதானமா இந்த ஒரு பக்க காகிதத்தை நாம உற்று நோக்குனா ஒரு ஊரோட ஒட்டுமொத்த சமூக பிணைப்பும் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான உளவியல் வியூகமும் நமக்கு தெரியும். வாவ், ஒரு சாதாரண விளம்பரத்துக்குள்ள இவ்ளோ விஷயங்களா? கண்டிப்பா. இன்னைக்கு நம்மளோட மிஷன் என்னன்னா, இந்த அறிவிப்ப அக்குவேறு ஆணிவேற அலசி அந்த சாதாரண தகவல்களுக்கு பின்னால் இயங்கும் சமூக கட்டமைப்பு புரிஞ்சுக்க போறோம். இந்த டீப் டைவ்க்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். ஒரு போஸ்டரை இவ்ளோ தூரம் டீகோடு பண்றது உண்மையிலேயே சுவாரஸ்யமா தான் இருக்க போகுது. ஏன்னா விளம்பரங்கள் அப்படிங்கிறது வெறுமனே தகவல்களை பரிமாறும் கருவிகள் கிடையாது. ஒரு சமூகம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குது அப்படிங்கறத காட்டுற கண்ணாடிகள் அது. இந்த கோவில்பட்டி புத்தக திருவிழா அறிவிப்புல என்ன முதல்ல ஈர்த்தது அந்த நிகழ்வை சாத்தியப்படுத்துற கூட்டமைப்பு தான். ஆமா, அந்த ஆர்கனைசர்ஸ். கரெக்ட். எந்த ஒரு பெரிய ஈவெண்டா இருந்தாலும் அதை யார் முன்னின்று நடத்துறாங்க அப்படிங்கறது தான் அதோட அடிப்படை நோக்கத்தை தீர்மானிக்கும். இந்த போஸ்டர்ல பாத்தீங்கன்னா 3 அமைப்புகள் சேர்ந்து இதை நடத்துறதா போட்டிருக்காங்க. தமிழ்நாடு புத்தக விற்பனையாளர்கள் சங்கம், அதாவது DPSA, அப்புறம் ரோட்டரி கிளப் ஆஃப் கோவில்பட்டி மற்றும் JCI கோவில்பட்டி. எக்ஸாக்ட்லி. இந்த 3ம் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான பின்புலங்கள் கொண்ட அமைப்புகள். உண்மைதான். இதுல DBSA அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஒரு வணிக ரீதியான அமைப்பு. புத்தகங்களை அச்சிடுறது, விநியோகம் பண்றது, விற்கிறது தான் அவங்க வேலை. ஆமா, அவங்களுக்கு புத்தக சந்தையோட நாடி துடிப்பு நல்லா தெரியும். ரைட். ஆனா அந்த ரோட்டரி மற்றும் JCI அமைப்புகள் இருக்கு பாத்தீங்களா, அவை அடிப்படையில் சமூக சேவை, தனிமனித திறன் மேம்பாடு, அப்புறம் மக்கள் தொடர்பு, இதுக்காக இயங்குற அமைப்புகள். எனக்கு இது எப்படி தோணுதுன்னா, சொல்லுங்க, ஒரு அவெஞ்சர்ஸ் சூப்பர் ஹீரோக்களோட கூட்டணி மாதிரி தோணுது. அதாவது ஒரு பெரிய பாலம் கட்டும்போது இரும்பையும் கான்கிரீட்டையும் DBSA கொண்டு வராங்க. ஆனா அந்த பாலம் தாங்கி நிற்க தேவையான அடித்தளத்தையும் மக்கள் அதை நம்பி பயன்படுத்துறதுக்கான உத்தரவாதத்தையும் இந்த உள்ளூர் சேவை அமைப்புகள் கொடுக்கறாங்க. ரொம்ப அருமையான ஒப்பீடு. நீங்க சொன்ன அந்த பாயிண்ட தான் சமூகவியல்ல சோஷியல் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சமூக மூலதனம். சமூக மூலதனம் கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா? இப்போ ஒரு வெளியூர் பதிப்பகமோ அல்லது மாநில அளவிலான ஒரு அமைப்போ நேரா ஒரு சிறு நகரத்துக்குள்ள நுழைஞ்சு நாங்க கண்காட்சி நடத்துறோம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டா மக்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? கண்டிப்பா ஒரு தயக்கம் இருக்கும். இது ஏதோ வியாபாரம் பண்றதுக்காக வந்திருக்காங்கன்னு தான் தோணும். அதான் விஷயமே. அந்த வியாபாரம் அப்படிங்கிற முத்திரையை உடைக்கிறதுக்கு தான் இந்த ரோட்டரி, JCI மாதிரி அமைப்புகள் தேவைப்படுது. இவங்க பல வருஷமா அந்த ஊர்ல மருத்துவ முகாம், மாணவர்களுக்கான போட்டிகள்னு தொடர்ந்து மக்களோட உரையாடிட்டு இருப்பாங்க. ஓஹோ, சோ அவங்க மேல மக்களுக்கு ஏற்கனவே ஒரு நம்பிக்கை இருக்கும். எக்ஸாக்ட்லி. அவங்க இதுல இணையும் போது அந்த நிகழ்வோட நம்பகத்தன்மை பல மடங்கு கூடிடுது. வாசிப்ப ஒரு வியாபாரமா மட்டும் பார்க்காம அத ஒரு சமூக சேவையா மாத்துறாங்க. ரொம்ப கரெக்ட். அதாவது இது வெளியூர் ஆளுங்க நிகழ்ச்சி இல்ல, இது நம்ம ஊருக்கான நிகழ்வு அப்படிங்கிற ஒரு உணர்வை மக்கள் மத்தியில உருவாக்குறாங்க. ஆமா, வெவ்வேறு துருவங்கள் ஒரு பொதுவான புள்ளியில இணையறது இதுதான். சரி, ஒரு பலமான அடித்தளத்தை அமைச்சிட்டாங்க. அடுத்து நாம பார்க்க வேண்டியது இந்த மாபெரும் நிகழ்வை மக்களுக்கு எப்படி கொண்டு சேர்க்கிறாங்க அப்படிங்கிற நடைமுறை திட்டமிடல் தான். ஆமா, அந்த தேதியும் இடமும் போஸ்டர்ல கொட்டெழுத்துல போட்டிருக்காங்க. மே 15 முதல் 26 வரை. நேரம் பாத்தீங்கன்னா காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. இடம் காந்தி மைதானம், செம்பகவல்லி அம்மன் கோவில் பின்புறம் உள்ள விஸ்வகர்மா மீட்டிங் ஹால். ஒரு புத்தக கண்காட்சியோட வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற மிக முக்கியமான விஷயங்களே இதுதான். இங்கதான் எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கு. கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க. தொடர்ச்சியா 12 நாட்கள் தினமும் 11 மணி நேரம் ஒரு கண்காட்சியை நடத்துறது பெரிய சவால் இல்லையா? எந்த விதத்துல சொல்றீங்க? இப்போ ஒரு புத்தக விற்பனையாளர் ஆயிரக்கணக்கான புத்தகங்களை ஏத்திட்டு வந்து தொடர்ந்து 12 நாள் காலைல 10 மணிக்கே கடையில வந்து உட்காரணும்.
ஒரு செவ்வாய்க்கிழமை காலைல 11 மணிக்கு யாரு கண்காட்சிக்கு வருவா? இது அந்த விற்பனையாளரோட நேரத்தையும் வளங்களையும் வீணடிக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஒரு 3 நாள் சும்மா ஒரு வீக்கெண்ட் ஈவெண்டா இதை சுருக்க கூடாதா? நீங்க கேக்குறது 100% லாஜிக்கலான ஒரு கேள்விதான். வெளியில இருந்து பாக்குற யாருக்கும் இது வளங்களன் வீணடிப்பாதான் தெரியும். ஆனா அறிவு சார்ந்த சந்தைகளோட பொருளாதாரம் கொஞ்சம் வேற மாதிரி இயங்கும். வேற மாதிரின்னா துணிக்கடை மாதிரி இல்லையா? கண்டிப்பா இல்ல. புத்தகங்கள் அப்படிங்கிறது மக்களோட அன்றாட தேவைகள்ல முதலிடத்துல இருக்கிற விஷயம் கிடையாது. இன்னைக்கு போய் புத்தகம் வாங்கியே ஆகணும்னு யாரும் வீட்டை விட்டு கிளம்ப மாட்டாங்க. உண்மைதான். நாமே பல சமயம் அப்படி யோசிச்சதில்ல. அதனால அத வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பை நாம தான் உருவாக்கணும். 12 நாட்கள் தொடர்ந்து நடத்துறதுக்கு பின்னாடி ஒரு பெரிய இன்க்ளூசிவ் அப்ரோச் இருக்கு. அதாவது பல்வேறு தரப்பினரையும் உள்ளடக்கும் ஒத்தி. பல்வேறு தரப்பினர்னா அவங்களோட டைம் ஷெட்யூல சொல்றீங்களா? ஆமா, இப்போ நீங்க கேட்டீங்கல்ல, செவ்வாய்க்கிழமை காலையில 11 மணிக்கு யார் வருவான்னு. ஆமா. வேலைக்கு போறவங்க வரமாட்டாங்க. ஆனா சுத்துப்பட்டுல இருக்கிற பள்ளி கல்லூரி மாணவர்களை பஸ்ல கூட்டிட்டு வர அதுதான் மிக சரியான நேரம். வாவ், கரெக்ட். நான் அந்த ஆங்கிள்ல யோசிக்கவே இல்ல. அதே மாதிரி மதிய நேரங்கள் வீட்ல இருக்கிற பெண்களுக்கு வசதியா இருக்கும். ஈவினிங் 6ல இருந்து நைட் 9 மணி வரைக்கும் வேலை முடிஞ்சு வர்றவங்களுக்கு செட் ஆகும். இத ஒரு 3 நாள் வீக்கெண்ட்ல மட்டும் வச்சா ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் மொத்தமா இதை தவறவிட வாய்ப்பு இருக்கு. ஓ, இப்ப புரியுது. 12 நாள் நடக்கும்போது அது அந்த ஊரோட ஒரு தற்காலிகமான அங்கமாவே மாறிடுது. நேத்து போக முடியல, நாளைக்கு போலான்னு ஒரு நிதானத்தை மக்களுக்கு கொடுக்குது. எக்ஸாக்ட்லி. கண்காட்சி உங்களை தேடி வரலன்னாலும் உங்களுக்காக அது காத்துக்கிட்டு இருக்குங்கிற உணர்வை ஏற்படுத்துது. சூப்பர். சரி, அந்த இடத்தோட தேர்வை பத்தியும் நாம பேசிடலாம். காந்தி மைதானம், செண்பகவல்லியம்மன் கோவில் பின்புறம். எனக்கு கோயில்பட்டிய ஓரளவுக்கு தெரியும். இது அந்த ஊரோட ரொம்ப முக்கியமான பரபரப்பான மையம். நகர்ப்புற திட்டமிடல்ல 3ஆம் இடங்கள், அதாவது தேர்ட் பிளேசஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா சரியா ஞாபகம் இல்ல. சொல்றேன். வீடு அப்படிங்கிறது முதலிடம். நாம வேலை பார்க்கிற அல்லது படிக்கிற இடம் 2வது இடம். இது ரெண்டும் இல்லாம மக்கள் இயல்பா ரிலாக்ஸ் பண்ணக்கூடும் இடங்கள் இருக்குல்ல, பூங்காக்கள், மைதானங்கள், கோவில்கள். இதுதான் அந்த 3ஆம் இடங்கள். ஓஹோ. ஒரு புத்தக கண்காட்சிய ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு பெரிய ஹால்ல வைக்கிறத விட மக்கள் தினமும் கடந்து போற இந்த தேர்ட் பிளேசஸ்ல நடத்தினா அதோட தாக்கம் ரொம்ப பெருசா இருக்கும். ரைட். இப்போ கோவிலுக்கு போறவங்க, மைதானத்துல விளையாட வர்றவங்களன்னு எவ்வித பிளானும் இல்லாம அந்த பகுதியை கடந்து போறவங்கள கூட இந்த திருவிழா உள்ள இழுத்துக்கும். ஆமா, ஒரு குளத்துல கல்ல போட்டா அலைகள் எப்படி வட்டமா விரியுமோ அது மாதிரி அந்த ஊரோட அன்றாட வாழ்க்கைக்குள்ள இந்த நிகழ்வு ஊடுருவிடுது. அற்புதம். இப்போ நேரம், இடம் மூலமா கதவுகளை அகலம் திறந்து வச்சுட்டாங்க. மக்களும் மைதானத்துக்குள்ள வந்துட்டாங்கன்னே வச்சுப்போம். ஆனா சும்மா வேடிக்கை பார்க்க வந்தவங்கள ஒரு புத்தகத்தை எடுத்து பார்க்கவும் வாங்கவும் தூண்டுற அந்த உந்து சக்தி எது? அதுக்கான விடையும் தான் அந்த போஸ்டர்ல இருக்கே. ஆமா, 10% சிறப்பு தள்ளுபடி கொடுக்கப்படும்னு போட்டிருக்காங்க. அதோட புத்தகம் படிப்போம், அறிவு வளர்ப்போம் அப்படிங்கிற ஒரு தாரக மந்திரமும் இருக்கு. ஒரு பிசினஸ் ஆஃபரும் ஒரு சமூக நோக்கமும் பக்கத்துல இருக்கு. இப்போ உங்களுக்கு என்ன தோணுது இந்த டிஸ்கவுண்ட பத்தி? இதான் என்னோட அடுத்த கேள்வி. இப்போ ஆன்லைன்ல 50-60% டிஸ்கவுண்ட் பார்த்து பழகிட்ட நமக்கு இந்த 10% அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமாவே தெரியலையே. ஒரு 10%க்காக பெட்ரோல் போட்டுட்டு யாரும் கண்காட்சிக்கு வரப்போறதில்ல. அப்புறம் ஏன் அதை இவ்ளோ பெருசா விளம்பரப்படுத்தணும்? ஏன்னா அந்த 10%ஓட வேலை உங்களை வீட்டை விட்டு வெளியே கொண்டு வரது கிடையாது. அப்புறம் மைதானத்துக்குள்ள வந்த பிறகு உங்களோட மூளையில ஏற்படுற ஒரு தடைய உடைக்கிறது தான் அதோட வேலை. இத கன்சியூமர் சைக்காலஜில கொள்முதல் உராய்வை குறைத்தல், அதாவது ரெடியூசிங் பர்ச்சேஸ் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெடியூசிங் பர்ச்சேஸ் ஃப்ரிக்ஷன் கொஞ்சம் ஈஸியா சொல்லுங்களேன். இப்போ நீங்க ஒரு புத்தகத்தை கையில எடுக்கிறீங்க, அதோட விலை 300 ரூபாய்னு வச்சுப்போம். உடனே உங்க மூளை என்ன யோசிக்கும்? இந்த புத்தகம் நிஜமாவே எனக்கு தேவையா? 300 ரூபாய் செலவழிக்கணுமா அப்படின்னு ஒரு கணம் யோசிக்கும். ஆமா, கண்டிப்பா ஒரு தயக்கம் வரும். அந்த சலனமான நேரத்துல பரவாயில்ல, இதுல 10% டிஸ்கவுண்ட் இருக்கே, வெளிய வாங்குறத விட இது லாபம் தானேன்னு ஒரு சமாதானத்தை அந்த சலுகை உங்க மூளைக்கு கொடுக்கும். வாவ், அதாவது இது வெறும் பொருளாதார சலுகை கிடையாது, வாங்கறதுக்கான ஒரு சைக்காலஜிக்கல் பெர்மிஷன். எக்ஸாக்ட்லி. மூளைக்கு ஒரு லாஜிக்கான காரணத்தை கொடுத்து உங்களை வாங்க வச்சிடும். ரொம்ப அருமையான விளக்கம். எனக்கு இதை பார்த்ததும் என்ன தோணுச்சுன்னா, அந்த 10% டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது விருந்துல கொடுக்கிற ஸ்டார்டர் மாதிரி.
ஆனா அந்த அறிவு வளர்ப்போம் அப்படிங்கிறது தான் இந்த முழு விருந்தோட மெயின் கோர்ஸ்னு தோணுச்சு. அது ரொம்ப சாதாரண வாக்கியமா தெரிஞ்சாலும் அதுல ஒரு பெரிய நுட்பம் இருக்கு. என்ன நுட்பம்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது புத்தகம் படி அறிவு வளரும்னு அது ஒரு கட்டளையாகவோ ஒரு தனிமனித செயலாகவோ அவங்க சொல்லல. படிப்போம் வளர்ப்போம்னு பன்மையில வச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சரியான பாயிண்ட் பிடிச்சிங்க. அதுதான் அந்த விளம்பரத்தோட ஆன்மாவே. பொதுவா வாசிப்பு அப்படிங்கிறது ஒரு தனிமையான செயல் இல்லையா? ஆமா, நாம தனியா ஒரு ரூம்ல உட்கார்ந்து தான் புத்தகம் படிப்போம். அந்த தனிமையான செயலை கொண்டாடுற ஒரு திருவிழாவை ஒரு சமூக நிகழ்வா எப்படி மாத்துறது? அங்கனா இந்த படிப்போம் வளர்ப்போம் அப்படிங்கிற வார்த்தைகள் உதவுது. அதாவது இது உங்களோட தனிப்பட்ட வளர்ச்சிக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த கோயில்பட்டி சமூகத்தோட அறிவு வளர்ச்சிக்கும் நீங்க பொறுப்பு அப்படிங்கறத அந்த ஒரு வரி சொல்லாம சொல்லுது. கச்சிதமா சொன்னீங்க. அந்த நிலப்பரப்புல இருக்கிற மக்கள் எல்லாரும் ஒன்னா இணைந்து அறிவை மேம்படுத்திக்கிற ஒரு சடங்கா இது மாறுது. சரி, நாம இதுவரைக்கும் கூட்டமைப்பு, தேதி, இடம், சலுகைகள் எல்லாத்தையும் அலசிட்டோம். ஆனா இப்போதான் இந்த போஸ்டரோட மிக மர்மமான ஒரு பகுதிக்கு வரப்போறோம். என்ன ரொம்பவே குழப்பன ஒரு விஷயம் இது. எந்த பகுதியை சொல்றீங்க? இவ்ளோ பெரிய திருவிழா, லட்சக்கணக்கான புத்தகங்கள் இருக்கும். ஆனா அந்த விளம்பரத்துல கீழே பாத்தீங்கன்னா ஒரே ஒரு குறிப்பிட்ட புத்தகத்தை மட்டும் முன்னிலைப்படுத்திருக்காங்க. ஆமா, நானும் கவனிச்சேன். இது எங்கள் பூமி என்ற உயிராற்றல் 27 கதைகள் விற்பனைக்கு கிடைக்கும்னு தெளிவா போட்டிருக்காங்க. ஒரு முழு திருவிழாவுல இப்படி ஒரே ஒரு புத்தகத்தை விளம்பரப்படுத்துறது ரொம்ப துணிச்சலான, கொஞ்சம் ஆபத்தான முடிவு இல்லையா? எப்படி ஆபத்துன்னு சொல்றீங்க? மத்த பதிப்பாளர்கள் கோவிச்சுக்க மாட்டாங்களா? அல்லது அந்த ஒத்த புத்தகத்துல அப்படி என்ன உலகமாக ரகசியம் இருக்கு? இது எங்கள் பூமி, உயிராற்றல் இந்த வார்த்தைகளை ஏன் போஸ்டர்ல திணிக்கணும்? இது ஆக்சுவலா ஒரு சூப்பரான சைக்கலாஜிக்கல் ட்ரிக். இத காக்னிட்டிவ் ஓவர்லோட், அதாவது அறிவாற்றல் சுமை அப்படிங்கிற மனநிலையோட பின்னணியில வச்சு பார்க்கணும். கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. நீங்க ஒரு பெரிய புத்தக கண்காட்சிக்குள்ள போறீங்க. சுத்திலும் நூற்றுக்கணக்கான கடைகள், ஆயிரக்கணக்கான தலைப்புகள் இருக்கு. உங்க மூளை எதை முதல்ல பாக்குறதுன்னு கண்டிப்பா திணறும். இவ்ளோ இருக்கே, எதை வாங்குறதுன்னு ஒரு மலைப்பு வரும். ஆமா, பல தடவை எனக்கே அப்படி ஆயிருக்கு. அந்த மலைப்ப உடைக்கிறதுக்கு தான் விளம்பரத்திலேயே ஒரு சின்ன ஆங்கர், ஒரு முகாம உங்க மூளையில விதைக்கிறாங்க. இதுக்கு பேர் தான் கியூரியாசிட்டி கேப், அதாவது ஆர்வத்தை தூண்டும் இடைவெளி. ஓஹோ, அப்போ அந்த பெரிய கூட்டத்துல போஸ்டர்ல போட்டிருந்தாங்களே இது எங்கள் பூமின்னு, அது எங்க இருக்குன்னு தேடுற ஒரு வேலைய நம்ம மூளைக்கு முன்னாடியே கொடுத்துடுறாங்க. எக்ஸாக்ட்லி. கண்காட்சிக்குள்ள போறதுக்கான ஒரு சின்ன இலக்கை இதை நமக்கு கொடுத்துடுது. அதோட அந்த டைட்டில கொஞ்சம் கவனிங்க. இது எங்கள் பூமி. ஆமா, ஒரு உள்ளூர் புத்தக கண்காட்சியில இதை விட ஒரு சிறந்த தலைப்பு இருக்க முடியுமா? அது சுற்றுச்சூழல் பத்தின கதைகளா இருக்கலாம், இயற்கை விவசாயமா இருக்கலாம், இல்ல அந்த மண்ணின் மைந்தர்களை பத்தின கதைகளா கூட இருக்கலாம். ஆனா எங்கள் பூமி அப்படிங்கிற வார்த்தை வாசிப்புங்கிற உலகளாவிய விஷயத்த ரொம்ப நெருக்கமா ஒரு மனிதனோட சொந்த மண்ணோட உணர்வுபூர்வமா இணைக்குது. வாவ்! அதாவது இந்த கண்காட்சியில ஏதோ உலக விஷயங்கள் மட்டும் இல்ல, எங்களை பத்தின, எங்க மண்ணை பத்தின விஷயங்களும் இருக்கு அப்படிங்கிற பெருமிதத்தை அந்த ஒரு புத்தகம் காட்டுது இல்லையா? 100% உண்மை. உலகத்தரமான ஒரு நிகழ்வை நடத்தினாலும் அதோட ஆணிவேர் அந்த மண்ணின் மரபுல இருக்கணும் அப்படிங்கறத இது உறுதி செய்யுது. நிஜமாவே பிரமிப்பா இருக்கு. ஒரு சின்ன போஸ்டருக்குள்ள இவ்வளவு தத்துவங்களும் உளவியல் வியூகங்களும் இருக்குன்னு நினைச்சு பார்க்கவே ஆச்சரியமா இருக்கு. அறிவை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறத ஒரு வியாபாரமா மட்டும் பார்க்காம அதை ஒரு சமூக இயக்கமா மாத்த இந்த அமைப்புகள் எவ்வளவு நுணுக்கமா பிளான் பண்ணிருக்காங்கன்னு இப்போ தெளிவா புரியுது. ஆமா, ஆரம்பத்துல நாம பேசினத இப்ப மீண்டும் கனெக்ட் பண்ணி பாருங்க. இந்த கோவில்பட்டி புத்தக திருவிழா அறிவிப்புங்கிறது வெறும் காகிதம் கிடையாது. கண்டிப்பா கிடையாது. டிபிஎஸ்ஏ, ரோட்டரி, ஜேசிஐ அமைப்புகள் மூலமா ஒரு சமூகம் தன்னைத்தானே ஒரு அறிவுத் தேடலுக்காக எப்படி தயார்படுத்துக்குது அப்படிங்கிறதுக்கான மேப் தான் இது. ஊரின் மையப்பகுதியில 12 நாள் நடக்கிறது. இது சாதாரண கண்காட்சி இல்ல, அந்த ஊர் கலாச்சாரத்தோட கலக்க போற ஒரு மாபெரும் முயற்சி. ரொம்ப அழகா சம்மரைஸ் பண்ணீங்க. இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கும் நேயர்களுக்கும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். அடுத்த முறை நீங்க ரோட்ல போகும்போது ஏதாவது ஒரு திருவிழாவோ கண்காட்சியோ போஸ்டர் பார்த்தா இனிமே அதை சாதாரணமா கடந்து போக மாட்டீங்கன்னு நம்புறேன். நிச்சயமா. அவங்க அந்த ஊரோட எந்த பகுதியை தேர்ந்தெடுத்திருக்காங்க, என்ன உளவியல் வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காங்கன்னு உங்களை அறியாமலே நீங்க சிந்திக்க தொடங்கிடுவீங்க. ஆமா. இப்போ இன்றைய ஆழ்ந்த அலசலை நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்டு உங்களை சிந்திக்க தூண்ட விரும்புறேன். சொல்லுங்க. கோவில்பட்டியில் நடக்கிற அந்த 12 நாள் நிகழ்வு
பல அமைப்புகளையும் பல்லாயிரக்கணக்கான மக்களையும் அறிவு அப்படிங்கிற மையப்புள்ளியில இணைக்க திட்டமிட்டிருக்கு. ஒருவேளை உங்க சொந்த ஊர்ல உங்களை நம்பி அடுத்த மாசம் இப்படி ஒரு 12 நாள் மாபெரும் நிகழ்வை ஏற்பாடு செய்யற பொறுப்பை கொடுத்தா, இன்ட்ரெஸ்டிங். உங்க ஊர் வியாபாரிகள்ல இருந்து பள்ளி மாணவர்கள் வரை ஒட்டுமொத்த சமூகத்தையும் ஈர்க்கக்கூடிய, எல்லாரையும் எந்த பேதமும் இல்லாம ஒன்னா இணைக்கக்கூடிய எந்த மைய கருத்தை, அதாவது எந்த தீமை நீங்க தேர்ந்தெடுப்பீங்க? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஆழமான கேள்வி. ஆமா. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்போடு அடுத்த விரிவான அலசல்ல நாம சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். வணக்கம் கோவில்பட்டி, இது உங்கள் அபிமான கோவில்பட்டி இசை FM. Hello கோவில்பட்டி, this is your favorite கோவில்பட்டி இசை FM. இந்த கேளுங்கள், Don't forget to listen. உங்கள் ஞாயிறை மேலும் சிறப்பாக்க இணைந்திருங்கள் கோவில்பட்டி இசை FM. கேளுங்கள், Don't forget to listen. உங்கள் ஞாயிறை மேலும் சிறப்பாக்க இணைந்திருங்கள் கோவில்பட்டி இசை FM.